அறிவு திருவிழான்னா அறிவார்ந்தவர்களை உருவாக்கக்கூடிய திருவிழா அது. ஓகே. அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் இந்த அறிவு திருவிழாவுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல எனக்கு. அது அறிவார்ந்தவங்களுக்கான திருவிழா. எனவே அதை பற்றி பேசணுன்னா கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கணும், அரசியல் அறிவு இருக்கணும், சமூகத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும், சமூக நீதினா என்னென்னு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு திருவிழாவை தான் அறிவு திருவிழான்னு சொல்லி நடத்துகிறாங்க. அப்போ அதுக்கும் தாவேக ஆதவர்ஜுனா கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விஜய் அதில் கெஸ்ட் ரோலாக இருக்காரா, இல்லை ஆதவர்ஜுனா கட்சியில் என்ன ரோலில் இருக்கார் அவர்? ஓகே. விஜய் ஆதவர்ஜுனா கட்சியில் விஜய் இருக்காரு. ஆமாங்க, கட்சி அடவு வச்சாச்சு. விஜய் கட்சி இல்லை, ஆதவர்ஜுனா கட்சியில் 1000 கோடிக்கு அடவு வச்சாச்சு. ஏங்க, ஒரு தலைவன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவன் சொந்தமாக ஒரு 3 நிமிஷம் பேச முடியல. ஓகே. ஒரு எழுதி கொடுத்த பேப்பரை ஒழுங்காக வாசிக்க தெரியல, ஒரு அரசியல் அறிவும் இல்லை, அரசியலுடைய புரிதலும் இல்லை. தலைவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3 நிமிஷம் பேசுகிற தலைவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 40 நிமிஷம் ஒருத்தன் பேசுகிறான். காரணம், அவன்கிட்ட பணம் இருக்குது. ஓகே. அடிமையாக இருக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு பிஜேபியினுடைய அடிமைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பிஜேபியினுடைய அடிமை, ஓகே, பணத்துக்கு அடிமை. அந்த பிஜேபியினுடைய அடிமைக்கு தன் கட்சியை அடவு வச்சு, தன்னுடைய வாக்கு அடவு வச்சு, தன் ரசிகர்களை அடவு வச்சு இருக்கக்கூடிய அடிமைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது இந்த அறிவு திருவிழாவை பற்றி கேள்வி எழுப்புதற்கு? ஓகே. இல்லை, 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று, பணம் இருக்கிறதுனால இவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்ட்டு. விஜய் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பணம் செலவழிக்க மனம் இல்லை. ஓகே. பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. கேரியனுடைய உச்சத்தில் இருந்து வந்தவர் அவர். 1000 கோடி சம்பாதிக்கிறார் வருஷத்துக்கு. ஆனால் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு மனம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வருவான், சுரண்டர் லாட்ரி காரனை ஏமாற்றி, அதுவும் கூட பிரச்சனையாகி போயிடுச்சு. லாட்ரி சீட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி அவங்ககிட்டருந்து கொள்ளையடித்த பணத்தை கொண்டாந்து இங்கே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே கட்சி பதவியில் இருந்துக்கிட்டு விஜயை கொண்டாந்து 41 பேர் கொலைக்கேஸில் மாட்டி விட்டு பிஜேபிகிட்ட சிக்க வச்சு சிபிஐ கேஸை மாற்றி இன்றைக்கி விஜயை ஒரு அடிமையாக மாற்றி வச்சுருக்காப்புல ஆதவர்ஜுனா. சரியா? ஓகே. அப்போ ஆதவர்ஜுனா பிஜேபிக்கு அடிமை. அந்த பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுக்கு அடிமை விஜய். இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அவ்வளோதான், இதுதான் சிம்பிள். இந்த ஆளுக்கு என்னங்க அறிவு திருவிழா பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அது அறிவார்ந்தவர்கள் பேசக்கூடிய விஷயம்.